மழை பெய்யுற டைமில் வந்து மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்கிற டைமில் வந்து வெயில் அடிக்க மாட்டேங்குது, காற்றடிக்கிற டைமில் வந்து காற்று அடிக்க மாட்டேங்குது, சூழ்நிலைகள் பருவ காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க சார். கடந்த வருடம் ஃபெயிலியர் ஆச்சு. ஓகே. வட உள் மாவட்டங்கள்லாம் மழையே கிடையாது. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் மழையே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம பெங்களூர்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கடந்த வருடம் தென்மேற்கு பருவமழை ஃபெயிலியர் தான், வடகிழக்கும் ஃபெயிலியர். அதனால் பெங்களூர்லேயே தண்ணி கஷ்டமே வந்துருச்சு. இந்த கணினி சார்ந்த கணிப்பெல்லாம் இந்த ஃபிசிக்ஸ் இயற்பியல் பயன்படுத்தக்கூடியது. ஸோ இதன் அடிப்படையில் கணிக்கப்படுவதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு கிடைக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு 5 நாளுக்கு அப்புறம் நம்பகத்தன்மை குறைவு. ஏன்னா தினம் இயற்கை சட்டுன்னு மாறிடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 5 நாளைக்கு தான் அறிவிப்பு கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து வானிலை கூறுகள் எப்படி இருக்குன்னா கேரளா, மாஹே, லட்சத்தீவு எல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. 5 நாளுக்கு தமிழ் உண்டு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில இடங்களில் மழை வரும் கொடுத்துருக்காங்க. ஒரு இடங்கள் கனமழை வரதுக்கான வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. சார், இந்த வருஷம் குறிப்பாக 2024 வந்து உலகமெங்கும் நிறைய மண் சரிவுகள் வந்து பார்க்க முடிஞ்சது, மலைச்சரிவுகள் வந்து பார்க்க முடிஞ்சது சார். இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரே டைமில் அதிக மழைப்பொழிவு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? அதாவது மழை சில இடத்துல வளைஞ்சியும் மேடும் பள்ளவுமாக இருக்கும். நம்ம சமதாரையாக்குறேன்னு சொல்லி அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ரப்பர் தோட்டம் ஏதோ பயிர் கீரெல்லாம் வைக்கிறதெல்லாம் மேகங்களே இல்லாத போதெல்லாம் மேகங்கள் உருவாக்க முடியாது. மேகங்கள் இருக்கும் பொழுது சில வேதிப்பொருட்களை தூவினால் மேகம் கொஞ்சம் கூட மழையை கொடுக்கும். அது 10 இல்லை 15% தான், அது மேலே கிடையாது. 10% தான், அது மேலே கிடையாது. ஸோ அதோட எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? 2 மேகம் ஒரே மாதிரி இருக்கிற மேகத்தை எடுத்துகிட்டு ஒன்றுல தூவாங்க, இன்னொன்றில் விட்டுருவாங்க. இது எப்படி வளருதுன்னு பார்த்து அதை ரேடார் மூலமாக கணிச்சு சென்னை Zamita Aviation and Hotel Management College. படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு எக்ஸ் வெதர் ரிப்போர்ட்டர் டாக்டர் SR ரமணன் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் சந்திச்சதுல. எப்படி சார் போயிட்டு இருக்கு லைஃப்ல? பிஸியாக தான் இருக்கேன். சூப்பர் சார். சார், சென்னையில் மழை நிறைய நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது, கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் எப்படி அடித்து தூக்குச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சென்னையில் மழை இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? மழையோட அளவு எந்த அளவுக்கு இருக்கும்? நீண்ட கால வானிலை அறிக்கைங்கிறது வேற, குறுகிய கால வானிலை அறிக்கைங்கிறது வேற. இந்த கணினி சார்ந்த கணிப்பெல்லாம் இந்த ஃபிசிக்ஸ் இயற்பியல் பயன்படுத்தக்கூடியது. ஸோ இதன் அடிப்படையில் கணிக்கப்படுவதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு கிடைக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு 5 நாளுக்கு அப்புறம் நம்பகத்தன்மை குறைவு. ஏன்னா தினம் இயற்கை சட்டுன்னு மாறிடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 5 நாளைக்கு தான் அறிவிப்பு கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதில் 5 நாள் கிடைக்கும். இந்த சீசன் அப்படின்னா அந்த 3 மாதத்துக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் வந்து. அதுக்கெல்லாம் வந்து பொதுவாக செப்டம்பரில் பார்க்குறது நல்லது. அது இதனுடைய கணிப்பு முறை வேறு. அது வந்து ஒரு புள்ளியல் அடிப்படை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிஸ் அந்த மாதிரிலாம் கூட பண்ணி அதை தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதில் உலகத்தில் பல நிறுவனங்கள் அதை கொடுக்கும். எல்லா நிறுவனங்களையும் பார்த்துட்டு அதில் ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்கி நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா ஏஜென்சியுமே ஒன்று கொடுக்குறதுன்னு வச்சுக்கோ, அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ என்ன வேணால் நடக்கலாங்கிறது தான். அடுத்தது கருத்தொற்றுமை அப்படின்னுங்கிறது பார்க்கும்பொழுது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்துன்னு வச்சுக்கோ. இயல்புக்கு அதிகமாக இருக்கும், இல்லை இயல்பு இருக்குன்னு சொல்லிடலாம் உறுதியாக. ஒன்று இயல்பு குறைவு, இன்னொன்று இயல்பு அதிகம்னா அது சொல்ல முடியாது. ஸோ பல பேர் நாடுகளுடைய கணிப்பு வந்து அது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், இல்லை அமெரிக்காக்காரன் இருக்கலாம், ஜப்பான்காரன்லாம், ரஷ்யா எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக அதை கணிப்பாங்க. அது எல்லா கணிப்பையும் நம்ம கருத்தில் கொண்டு பார்த்துக்கணும். ஏன் அந்த கணிப்பு மாறும்னா புள்ளியல் அடிப்படைக்கு அவங்க சில காரணிகள் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய காரணிகளும் வேறு வேறு இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் எல்லா வேறு காரணிகள் வைத்தாலும் நல்ல ஒரு கருத்தொற்றுமையின் அடிப்படையில் இந்த வருடம் வந்து அதிகமாக தான் பெய்யும்னா உறுதியாக அதிகமாக தான் பெய்யும் இந்த வருஷம் அப்படின்னு அர்த்தம். இப்போது தென்கிழக்கு மேற்கு பருவமழை இல்லையா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் தென்மேற்கு பருவமழை. இந்த 4 மாத மழையில் பல நிறுவனங்களை பார்க்கும்பொழுது தென் தீபகற்பத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பாக இந்தியா முழுதுமே
அப்போ தென்தீவிரத்தை பொறுத்தவரையிலும் இயல்புக்கு அதிகமாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மாதிரியே வந்திருக்கு இந்த வாட்டி. ஆமாம் சார். இங்கே ஒன்று வந்து வருஷம் வந்து எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, மழை பெய்கிற டைமில் வந்து மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்கிற டைமில் வந்து வெயில் அடிக்க மாட்டேங்குது, காற்றடிக்கிற டைமில் வந்து காற்று அடிக்க மாட்டேங்குது, சூழ்நிலைகள் பருவ காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க சார். அப்படி தான் நிகழ்ந்துட்டு இருக்கா சார்? அப்படி கண்டிப்பாக கிடையாது. இல்லை, இது தென்மேற்கு பருவமழை காலம். இப்போ பொதுவாக கர்நாடகா கேரளாலாம் மழை பெய்யும், அப்படி தான் பெஞ்சிருக்கு. அதனால காவேரியில் தண்ணி இருக்குது. கடந்த வருடம் ஃபெயிலியர் ஆச்சு. ஓகே, ஒன்று ஃபெயிலியராக இருக்கணும், இல்லை அதிக மழை வரணும். இயல் மழை தான் தவிர அதுதான் நடந்துட்டுருக்குமே தவிர மாறி கீரியெல்லாம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டிசம்பரில் வந்து வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மழை பெஞ்சது. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிசம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையை விட ஒரு ஜாஸ்தியான பர்சன்டேஜ் மழை வந்து ஒரே டைமில் அடிச்சிருச்சு. அதனால தான் வந்து ஃப்ளட் வந்துச்சு சென்னையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, சென்னையில் ஃப்ளட் வந்ததுங்கிறாங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லாம் வந்தது. ஆமாம், தூத்துக்குடியிலையும் வந்துச்சு. ஆனால் வட உள் மாவட்டங்கள்லாம் மழையே கிடையாது. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் மழையே இல்லை. அந்த ஏன்னா ஒரு வார்டினல் நிகழ்வு லோ ப்ரெஷர் மாதிரி வந்து உள்ளவே போகலை. இன்ஃபேக்ட்டு நம்ம பெங்களூர்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கடந்த வாரம் தென்மேற்கு பருவமழை ஃபெயிலியர் தான். காவேரி வறண்டு தான் போச்சு. வடகிழக்கும் ஃபெயிலியர். அதனால் பெங்களூர்லேயும் தண்ணி கஷ்டமே வந்துடுது. பெங்களூர்லேயும் தண்ணி கஷ்டம் இருந்தது. ஆமாம், இந்த மே மாதம்லாம் தண்ணி கஷ்டம் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ அதனால் அந்த நிகழ்வு எப்படி இருக்குது, எப்படி வரக்கூடிய நிகழ்வு எப்படி இருக்குன்னு நம்ம அந்த கணிப்பெல்லாம் பார்த்து ஒரு அளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும் நம்மள. அதான் ரொம்ப முக்கியம். சார், இப்போ தூத்துக்குடியில் நேற்றுக்கான ஒரு நியூஸ் ஒன்று நான் பார்த்தேன். தூத்துக்குடி கடற்கரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 மீட்டருக்கு கடல் உள்வாங்கியிருக்கு. பொதுவாக கடல் உள்வாங்குது அப்படின்னாலே சுனாமி வர்றதுக்கான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படங்கள்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த உள்வாங்கிறதுல ஏதாவது பிரச்சனை வருமா சார்? உள்வாங்கிறதுலாம் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அது அப்பப்போ நிகழக்கூடிய நிகழ்வு தான். சுனாமி என்று சொல்லக்கூடிய ஆழிப்பேரலை வரணும் அப்படின்னாக்க தமிழக கடற்கரைக்கு சுமத்ரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த 2 தட்டுக்கள் சந்திக்கும் இடம் அது. அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பூகம்பம், பெரிய பூகம்பம் ஏற்பட்டதுன்னா கடலுக்கு அடியில், அப்பொழுது அந்த ஆழிப்பேரலை சுனாமி வருதான்னு பார்க்கணும். இப்போ ஒரு ஆழிப்பேரலை சுனாமியெல்லாம் வந்ததுனாக்க வரணும் அப்படின்னா முன்னாடி ஒரு எர்த்குவேக் நடக்கணும், கடலுக்கு அடியில் நடக்கணும். அது நடந்திருக்காங்கன்னா எவ்வளோ அடியில் நடந்திருக்கு? ரொம்ப ஆழத்தில் நடந்தால் பிரச்சனை இல்லை. ரொம்ப குறைவான ஆழத்துலேயே நடந்ததுன்னா அப்போ ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து யாருக்கான வார்னிங்கெல்லாம் கொடுக்கணும். வார்னிங்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு பக்கத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவாக இருந்தால் வார்னிங் கூட கொடுக்க முடியாது, பக்கத்துலேயே இருக்க வந்துடும். நம்ம கடற்கரைனா கொஞ்சம் டைம் இருக்கும் அது வந்து நம்மளை சேர்றதுக்கு. அப்போ இன்காய்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது ஹைதராபாத்தில். இந்தியன் நேஷ்னல் ஓஷன் அப்சர்வேஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு இருக்குது, இன்காய்ஸ் அப்படின்ட்டு. இந்தியன் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அது இருக்குது. ஸோ அதான் ஒரு கடல் சார் நிறுவனம். நம்ம எர்த் சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நில அறிவியல் அந்த அமைச்சகத்தின் கீழே வருது. அவங்க வந்து இந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள். அந்த எந்த ஒரு மாநிலம் அதை நோக்கி அதுக்கு செல்றதுக்காக வாய்ப்பு இருக்கோ அந்த தலைமைச் செயலருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு ஒன்று 2004 அப்புறம் நம்ம போதே பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி ஒன்றும் வரலை இது வரும். அதுதான் சார். இந்த வருஷம் குறிப்பாக 2024 வந்து உலகமெங்கும் நிறைய மண் சரிவுகள் வந்து பார்க்க முடிஞ்சது, மலைச்சரிவுகள் வந்து பார்க்க முடிஞ்சது சார். இந்தியாவிலே வந்து இப்போது வயநாட்டில் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஹிமாச்சல்லையுமே வந்து நடந்திருக்கு, நிறைய உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரே டைமில் அதிக மழைப்பொழிவு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? மலையில் வந்து எவ்வளோ வருஷங்களாக மழையெல்லாம் பெஞ்சிருக்கு. நிலச்சரிவுங்கிறது இப்போ தான் சமீபத்தில் பார்க்குறோம். இந்த அளவுக்கு எப்போதும் இருந்ததில்லை. அது எங்கே வேணால் இருக்கலாம், இமாச்சல் பிரதேசில் இருக்கலாம், இல்லை இது உத்தராகண்ட் மாநிலம் அதில் இன்னும் நடக்கும். அதே மாதிரி நம்ம நீலகிரி மாவட்டமாக இருக்கட்டும், இந்த வயநாடு எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. நம்ம வந்து இயற்கை பாதிப்பு ஏற்பட்டது காரணத்தினால அந்த இயற்கையை வந்து நம்ம டச் பண்ணாத இருந்தால் ஒன்றும் இல்லை. கூட சமயத்தில் கூட ஒரு டிவியில் அப்படி தான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு வாட்டி மிசோராம் மாநிலம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். ஹோட்டலுக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் கார் போய் அந்த ஹோட்டல் வாசலில் போய் இறங்குறோம். உள்ள ரிசப்ஷன் போனால் 3வது மாடி, அதான் ரிசப்ஷன் போட்டிருக்கான். 3வது மாடியில் ஏன் ரிசப்ஷன் போட்டிருக்கீங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. எப்போதுமே கிரவுண்ட் ஃப்ளோர் தானே ரிசப்ஷன் இருக்குன்னு கேட்டேன். நீங்கள் பில்டிங்கோட அந்த சைடு போய் பாருங்கன்னா பார்த்தா அந்த சைடில் பள்ளத்தில் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரும் இதுவும் இருக்குது, இப்போ முதல் மாடியும் இருக்குது. அங்கே உள்ளே நுழையிறவங்க அங்கே ஒரு இந்தியன் சாப்பாடு ரெஸ்டாரண்ட், டெய்லி ஃபுட் அவுட்லெட் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது.
சார் ரிசப்ஷன் ரூம் அலாட்மெண்ட்னா இந்த 3ஆவது மாடி தான் வரணும். அந்த மலையோட ஒட்டி கட்டியிருக்கான். இப்படி கட்டியிருக்காங்க. ஆமாம், மலை இப்படி இருக்குன்னா இந்த ரோடு இப்படி வருது. ஸோ அந்த இடத்துல 3rd ஃப்ளோர் கட்டிட்டான், இந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ அவன் வந்து அதுக்கு இந்த பில்டிங்கை கட்டணும்னு சொல்லி மலையெல்லாம் உடைக்கலை, மலையோடையே ஒட்டி கட்டிட்டாங்க. அதாவது மலை சில இடத்துல வளைஞ்சியும் மேடும் பள்ளவுமா இருக்கும். நம்ம சமதாரை ஆக்குறேன்னு சொல்லி அதை ஒன்றும் பண்ணக்கூடாது, அதோட வழித்தடத்தை விட்டுணும், அப்படியே விட்டுணும். அது ஒரு பிரச்சனை இருக்காது. அப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு பில்டிங் மேலே பில்டிங், அங்கேயோ மல்டி ஸ்டோரேஜ்லாம் கட்டினா எப்படி, எல்லாம் அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ரப்பர் தோட்டம் ஏதோ பயிர் கீரெல்லாம் வைக்கிறதெல்லாம் சரியான இது கிடையாது. அதனால் அதாவது பாதிப்புகள் ஏற்படும். நம்ம இயற்கையை அந்த அளவுக்கு மாற்றாத இவரோட ஒத்து போகிற மாதிரியே வாழ்ந்துக்கிட்டோன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வயநாடு மாதிரியான ஊர்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு மனுஷங்களும் ஒரு காரணம். மனிதன் தான் வந்து மனிதனுடைய நடவடிக்கை மட்டுமே காரணம். ஓகே, ஏன்னா மரங்கள் இல்லாததுனால தான் நிலச்சரிவு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இப்போது இதை ஒரு இதில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். ஒரு செயலாளர், முன்னாள் செயலாளர் சொல்லியிருந்தார், அங்கே ரப்பர் மரங்கள்லாம் போட்டாங்க, அது வந்து மண்ணை கிரிப்பாக பிடிச்சிக்கலன்னார். சில தேயிலை தோட்டங்கள்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் காரணங்களாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இயற்கை முடிந்த அருதி அதை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே இருந்தால் ஓடிடும். எனக்கு நான் உங்ககிட்ட பார்த்தா கேட்கணுன்றது என்ன சார், இது துபாயில் வந்து செயற்கை மலை உருவாக்குறாங்க இல்லையா சார்? செயற்கை மழைனா இப்போ அந்த ரீசெண்டாக வந்த அதெல்லாம் இயற்கை மழை தான். இயற்கை மலை தான். ஏன்னா இது துபாயில் இந்த அந்த இது மேகங்களில் வந்து உப்பு தூவி பாருங்க, மேகங்களே இல்லாத போதெல்லாம் மேகங்கள் உருவாக்க முடியாது. மேகங்கள் இருக்கும் பொழுது சில வேதிப்பொருள்களை தூவினால் மேகம் கொஞ்சம் கூட மழையை கொடுக்கும். அது 10 இல்லை 15% தான், அது மேலே கிடையாது. 10% தான், அது மேலே கிடையாது. ஸோ அதோட எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, 2 மேகம் ஒரே மாதிரி இருக்கிற மேகத்தை எடுத்துகிட்டு ஒன்றுல தூவாங்க, இன்னொருல விட்டுருவாங்க. இது எப்படி வளருதுன்னு பார்த்து அதை ரேடார் மூலமாக கணிச்சு அதனால் சில விழுக்காடு அதிகமாக கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரே தான் டபுள் ட்ரிபிள்லாம் கிடைக்காது. வெதர் ரிப்போர்ட் இருக்குங்க சார். ஆமாம், இந்த 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 வருடம் 2024க்குள்ளே எந்தெந்த ஊர்களுக்கு அதிகமான மழை வாய்ப்பு? இது ஒரு 10 நாளைக்கு தான் காட்டும். 10 நாளைக்கு. அதாவது ஏன் மழை பெய்யறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே சார். ஸோ மழை பொழிவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி மழை வருமா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ ஏதோ வானிலை நிகழ்வு இருந்தால் மழை வரும். வானிலை நிகழ்வே ஏதாவது லோ ப்ரெஷரோ மேலடுக்கு சுழற்சியோ எதுவுமே இல்லாத போது மழை வரணுன்னா அந்த வெப்பச்சலனம் மூலமாக தான் மழை. வெப்பச்சலனம்னா என்ன, ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க, தண்ணியை ஊற்றுங்க, ஹீட் பண்ணுங்க ஒரு ஹீட்டரில். மேலே அந்த தட்டு வச்சா என்ன, தட்டுக்கீழே என்ன வரும், நீராவி, நீர்த்துளி. ரூமில் நீர்த்துளிங்கிறங்க, அண்டத்தில் அதை மழை மேகங்கள் வரும். அவ்வளோதான், வேணும். ஆமாம், இதுக்கு பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து வானிலை கூறுகள் எப்படி இருக்குன்னா, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போ வந்து பாகிஸ்தானும் அதை ஒட்டிய வடமேற்கு ராஜஸ்தான் பகுதியில் இருக்குது. அது முன்னாடி ஜார்க்கண்ட்லாம் இங்கேயோ இருந்தது. அப்படியே நான் வந்து உத்தரப்பிரதேஷ் வழியால் நான் வந்து அப்படியே ராஜஸ்தான் வழியாக வந்து இப்போ பாகிஸ்தானுக்கே போயிடுது. ஓகே, இப்போ பாகிஸ்தான்லாம் நல்லா மழை பெய்யும் வச்சுங்களேன். ஆமாம், ராஜஸ்தானுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால கொடுக்கும். ஸோ அதுதான் அங்கே இருக்கிறது. அதுலேருந்து ஒரு தாழ்வு மேலே மான்சூன் ட்ரஃப்னு சொல்லுவோம். அது எந்த இடத்துல போகிறதுன்னா பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து வந்து வங்கக்கடல் வரல நின்றுருக்கு. ஸோ அது போகிற வழிப்பாதை தடத்தை கொடுத்துருக்காங்க, அந்த கோடு இருக்கிறது. ஆக்ரா, வாரணாசி, கயா, ஜம்ஷெட்பூர், கோண்டாயின்னு. ஸோ அந்த போதெல்லாம் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆச்சா, அடுத்தது வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்குங்கிறாங்க. மேலடுக்கு சுழற்சி வந்து அஸ்ஸாம் மேலே இருக்குது. ஸோ அங்கே வந்து மழை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து தெற்கு குஜராத் முதல் கேரளா வரையிலும் ஒரு தாழ்வு நிலை, அதாவது இந்த சம அழுத்த கோடுகள்னு சொல்லுவோம். அந்த காற்றழுத்தம் தான் முக்கியம் அந்த வரைபடத்தில். ஒவ்வொரு ஊரில் காற்றழுத்தத்தை போடும்போது அதனால் வட்டம் வரைய முடிஞ்சால் தாழ்வு பகுதி, வட்டமே வர முடியல ஒரு கூம்பு மாதிரி வந்ததுன்னா தாழ்வு நிலை. அந்த மாதிரி ஒரு தாழ்வு நிலை வந்து குஜராத்லேருந்து கேரளா வரலும் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். இப்போது நெக்ஸ்ட்டு மழை தெற்கு தென்தி பகுதி தான் நம்மளுக்கு முக்கியம், நம்ம இருக்கிற பகுதி. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு வந்து கேரளா, மாஹே, லட்சத்தீவு எல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. 5 நாளுக்கு தமிழ் உண்டு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில இடங்களில் மழை வரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு 5 நாட்கள் வரணும். இன்றையிலேருந்து ஆரம்பித்து 5 நாட்களுக்கு கனமழை இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும்.
6ஆம் தேதி ஆகஸ்ட், இன்னைக்கு 6ஆம் தேதியா? ஆமாம் சார். ஸோ 6ஆம் தேதினாக்க ஒரு இடங்கள் கனமழை வர்றதுக்கான வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சுழற்சியை பார்த்துருவோம். இதான் அந்த தாழ்வு மண்டலம். இது 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய காற்றின் போக்கை காட்டுறது. இந்த இடத்துல காற்று இப்படி இடம் வல்லம் வழியாக சுற்றும் பாருங்கள். இங்கே வந்து தெற்குலேருந்து போகிற காற்று, இங்கே வடக்குலேருந்து வீசுகிற காற்றெல்லாம் இருக்கும் பாருங்கள். இங்கே மேற்கு காற்று, இங்கே கிழக்கு காற்று. இந்த இதுதான் சுழற்சி. இதை சீனு போட்டிருப்போம் அந்த இடத்த. இந்த தாழ்வு மண்டலம் உள்ள இடம் அது வந்து பாகிஸ்தானும் அது இந்த ராஜஸ்தான் இதில் இருக்குது. ஸோ அந்த இடங்களில் வந்து அதிகமாக கனமழைக்கான வாய்ப்பு உண்டு. அப்புறம் இதெல்லாம் காற்றின் போக்கு, காற்றின் வேகத்தை காட்டுகிறது. இந்த இடத்துல இருக்கிற காற்று ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, 40 கடல் மைலுக்கும் மேல் அதிகம். அங்கே 1.5 கிலோமீட்டரில் ரொம்ப ஃபாஸ்ட். ஆமாம், கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது, மணிக்கு 60 கிலோமீட்டர். ஸோ இந்த வேகமான காற்று கடல் பகுதிக்கு வரும்போது ஈரத்தையும் இழுத்துன்னு வரதுனால தான் உங்களுக்கெல்லாம் இங்கே மழை, இந்த இடத்துல மழை வருவதற்கான காரணம். ஸோ இதுதான் காரணம் பார்க்குறோம். அப்போ தமிழ்நாடு சைடில் அந்த இது இல்லை இல்லை நம்ம வந்து வங்கக்கடலில் வந்தால் நம்மளுக்கு கடல் சார்ந்த நிகழ்வு. அரபிக்கடலில் இருந்தால் அரபிக்கடலோரம் இருக்கிற பகுதிக்கு தான் மழையை பார்க்க முடியும். நம்மளுக்கு ஏன்னா மலையெல்லாம் தாண்டிலாம் இங்கே வராது மழை. மழை மறைவு போகுது நம்ம. அதனால் தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் சாரல் தானே, கேரளாவில் மழை பெஞ்சா கூட, ஏன்னா இந்த மழை மறைவு போகுது. இப்போ வந்து இதுதான் தாழ்வு நிலை. இது என்னால் வட்டம் வரைய முடியவில்லை இந்த கோட்டில். அது கூம்பு போன்ற இங்கே ஒரு பகுதி வந்துருக்கு பாருங்கள். இதனால் தெற்கு குஜராத்லேருந்து கேரளா வரலும், வடக்கு கேரளா வரலும் ஒரு இந்த தாழ்வு நிலை இருக்குது. அதனால் இந்த பகுதியெல்லாம் நீங்கள் வந்து மழை எதிர்பார்க்கலாம். கணினி சார்ந்த கணிப்பை பார்க்கும் பொழுது இன்று வந்து என்ன, 6ஆம் தேதி இல்லையா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இது அமெரிக்கன் கணினிக்கு போகலாமா, ஆஸ்திரேலியா போகலாமா? ஆஸ்திரேலியா போகலாம். சரி, ஆஸ்திரேலியா என்ன காட்டுறதுன்னு பார்ப்போம். அப்படியே இந்த ப்ளூவாக இருக்கலாம் லைட்டு மேகங்கள். ஆமாம், மழை உண்டு. அப்படியே இப்படி மேகம் நாந்து வருது பாருங்கள். சாயங்காலம் இன்று இரவு தானே மழை வருதான்னு பார்த்தா இல்லை, ஏதோ லைட்டு மழையை தான் மெட்ராஸ் காட்டுறான் இந்த ஆஸ்திரேலியாக்காரன். ஆமாம், ஆனால் இதே விஜயவாடா அந்த சைட்லலாம் ரொம்ப பெரிய அந்த இடத்துல கெவியாக காட்டுறான், அது கூட கடல் பக்கத்தில் காட்டுறான். ஆமாம், இந்த மாதிரி ஒரு 10 நாள் வரலும் கிடைக்கும். ஒரு 5 நாளைக்கு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இது வந்துடும், 5 நாள் ஃபில்டர் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதே இவன் அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சென்னைக்கு லைட் ட்ரெயின் தான் காட்டுறது நீங்கள் ஈவினிங். இது லைட் ட்ரெயின். ஆமாம். டெல்டாவில் கொஞ்சம் கூட காட்டுறான். இது அந்த சைடு டெல்டா மாவட்டம் நல்லா காட்டுறான். அது மாதிரி வடக்கில் ஹைதராபாத் கிட்டலாம் கூட பார்க்குறான். ஆமாம், அந்த மாதிரி காட்டுறது. இது நீங்கள் அதிகமாக மழை பார்க்கணுன்னா இப்போ என்ன பண்ணால் அந்த வடக்குக்கு போயிடணும். வடக்கில் வந்து இந்த இடத்துல அந்த இது இருக்குது, லோ ப்ரெஷர் போட்டிருக்கான் இல்லையா, இந்த இடத்துல இருக்குது. இங்கே தான் சுழற்சியும் இருக்குது. ஆமாம், அது எப்படி போகிறதுங்க, பாகிஸ்தானுக்குள்ளே போகிறது, பாகிஸ்தானுக்கு மழையை கொடுக்கும். இது நம்பூர் ஹைதராபாத்துக்காமா, ஏன்னா ஹைதராபாத்னா அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சிந்து மாகாணத்தில் ஒரு ஹைதராபாத் உண்டு, பாகிஸ்தான் இல்லாமல். ஆமாம், ஸோ அதனால் இந்த இடத்துல அந்த லோ இருக்குதுன்னா இந்த பாவல்பூர் இந்த சைடில் தான் காஷ்மீர், இஸ்லாமாபாத்துக்கிட்டேயும் இருக்குது, அங்கெல்லாம் மழையை காட்டுறது. பட் கனமழை எல்லாம் பாருங்கள் இந்த நேபாளம், இந்த உத்தராகண்ட் பார்டரில் பாருங்கள் ஜாஸ்தியாக இருக்கு. மழையும் ஒரு காரணம் ஏற்றத்துக்கு, அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், அதுதான் காரணம். ஸோ இந்த இடத்துல இந்த கோடு வளைஞ்சி வருது இல்லையா, இந்த தாழ்வு பகுதியிலேருந்து இப்படி ஒரு கோடை போட்டோம்னாக்க இது வழியாக வந்தால் இதுதான் மான்சூனுடைய முறிவு கோடு. மான்சூன் ட்ரஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தாழ்வு நிலை. ஸோ இந்த எங்கெங்கெல்லாம் இந்த தாழ்வு நிலை இருக்கும் அந்த இடத்துல மழை இருக்கும். ஸோ அந்த தான் பார்க்கலாம். அதனால தான் வட மாவட்டம் இந்தியாவுடைய பகுதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் தான் மழை வரும். ஆமாம், முக்கியமானது. அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்தியாவோட 80 விழுக்காடு பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை தான் முக்கியமான மழைக்காலம். அதுதான் இதில் தெற்கு கேரளாலாம் அந்த சுழற்சி மாதிரி காமிக்குது சார். கீழே மதுரைக்கு கீழே ஒரு சுழற்சி மாதிரி காமிக்குதுங்களா? ஒரு சின்ன சுழற்சி இருக்குது. ஆமாம். அப்போ அந்த ஆமாம் ராமேஸ்வரம் பகுதியில் ஆமாம் இருக்குது. ஆமாம், சுழற்சி ஆனால் பெரிய வலுவாக இல்லை. வலுவாக இருந்ததுன்னா அது பயங்கரமாக காட்டும். இதே நம்ம கிழக்கு திசையிலேருந்து காற்று வீசுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு சுழற்சி வந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும். புயலுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இந்த வருஷம்?
புயல் வரும், பட் புயல் வந்து இந்த 4 மாதம் குறைவு. காரணம் என்னன்னாக்கா 6 கிலோமீட்டர் வரலும் மேற்கு திசையிலேருந்து காற்று வீசும். ஓகே, அதுக்கு மேலே கிழக்கு திசையில காற்று வீசும். அதனால் எதிரும் புதிரமாக அப்படி காற்று வீசுறதுனால உங்களுக்கு இந்த புயலுக்கு வேண்டிய செங்குத்தான அமைப்பு கிடைக்காது. இந்த சுழற்சிங்கிறது 12 கிலோமீட்டர் உயரத்துக்கெல்லாம் இருக்கும். கீழே மேலே வரலாம். ஆமாம், இங்கே எதிரும் புதிரும் மேலே அடுக்கில் காற்று வர்றதுனால பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலங்களில் புயல் உருவாகுது ரொம்ப ரேர். எப்பான வரும், ஏதோ ஒன்று வரும், சீசன் வந்தால் ஜாஸ்தியில் வராதையும் போடும். அதுதான் மக்கள் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா அந்த புயலுக்கு தான், ஐயோ இந்த வருஷம் ஜாஸ்தி மழை வந்துருப்போம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தண்ணி போகிறதுக்கு வழி இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அது ஒன்றும் இல்லையா சார், எல்லா ஊர்லேயும் தண்ணி போகிறதுக்கு வழி இருந்துச்சு, பயப்படவே தேவையில்லை. எவ்வளோ மழை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது போகிற வழியில். அந்த போகிற பாதையை ஃப்ரீயாக விட்டுருங்க. தண்ணி போகிறதுக்குன்னு டெடிக்கேட்டடாக அதை விட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம மாட்டு நிம்மதியாக இருக்கலாம். அதுதான், அது ஒன்றும் இல்லையா. ஸோ இல்லை, எத்தனை மழை பெஞ்சாலும் போகிறதுக்கு வழி இருந்தால் தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இல்லையா சார். நீலகிரியில் நிலச்சரிவு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு எனக்கு சொல்லுங்கள். இங்கேயும் பாருங்கள், எக்கச்சக்க வீடு வந்து மலைப்பகுதி, அதெல்லாம் சிட்டி மாதிரி ஆயிடுது அதெல்லாம். ஸோ அதுதான் காரணம், வேறு என்ன. ஸோ மலைகளில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன அப்படின்னா அந்த வழிப்போக்கு தடங்களில் குடியேறாமல் ஒரு பாதுகாப்பான இடத்துல குடியேறது தான் நல்லது. மேடு பள்ளமாக இருக்குன்னாக்கா அந்த மேட்டு அது அப்படி நேச்சுரலாக இருக்க அமைப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதை தரைமட்டமாக்கி விட்டோம்னா தான் பிரச்சனைகள் வரும். ரோடு போடும் ஒன்றுன்னா, ரோடு போடும்போது அந்த பிரச்சனைகள் வரத்தான் வரும். இப்போ அந்த ரோடு வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் எழும்போது அந்த நெட்டு போடணும். சமயத்தில் கூட ஒரு காணொலிக்கு இதுக்கு இருந்தபோது கேட்டபோது நான் காமிச்சேன், இது மாதிரி முடிஞ்சேறி அதை வந்து டச் பண்ணாத விட்டிங்கன்னா நல்லதுன்னு. நெட்டை போட்டுடணும். ஓ, இந்த மாதிரி நெட்டு போட்டுட்டா மலை மேலே ரோடை போடுறோம், ரோடு இல்லை நம்ம வளர்ச்சியில் போகும்போது எப்படி மலையில் இருக்க நம்மளை வந்து சேர முடியும். ரோடு போட்டு தான் ஆகணும், மற்றபடி டிஸ்டர்ப் பண்ணாட்டாலும் ரோடு முக்கியம். ரோடு போடும்போது இந்த மாதிரி நெட்டை போட்டுடணும். சைடில் போட்டு கல் வச்சு அதுக்கு மலை பகுதி தான் அது பண்ணுறோம், வேறு வழி இல்லை. நெட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அங்கே செடி மரங்கள்லாம் வளர்க்கணும். அப்படி கிரிப்பாக அந்த மண்ணினுடைய மரத்தை வளர்க்கணும். போட்டிங்கன்னா அது அப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கும், மண்ணும் சரியாக இருக்கும். அது மாதிரி தானே ஒரு வழி பண்ணணும். நம்ம அதெல்லாம் பண்ணால் தான் அது இதாக இருக்கும். அன்றைக்கு ஏதோ இந்த இடத்துல கடல் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் ஏதோ வைத்திரி ஏதோ ஒரு 30 சென்டிமீட்டர் ஏதோ பெஞ்சுன்னு சொன்னாங்க. முடிந்த அறுதி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். இந்த ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அதிகாரப்பூர்வமான நிலச்சரிவிற்கான அமைப்பு. அவங்க இது மாதிரிலாம் எப்படி இருக்குது இந்த இடத்துங்கெல்லாம் பார்த்துன்னு தான் இருப்பாங்க. அதுதான் சார். அதை தொடர்ந்து நான் காலேஜ் படித்த டைமில், ஸ்கூல் படித்த டைமில் ரமணன் சாரை ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு 2-3 மீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சார். இன்டர்நெட்டில் உங்களை பற்றி வந்த மீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சார். அதை பற்றி மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம் சார். ஸ்கூல் காலேஜ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் இந்த நேரத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் ரமணன் சாரை மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரமணன் சாருக்கு நாங்கள் எதுவும் செய்யலை, ஒன்றே பண்ணோம், எஃபியில் ப்ரொஃபைல் விற்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் இன்றைக்கும் அவங்களை மிஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா புதுசாக இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் பேட்சுக்கு தெரியும். இந்த மாணவர்கள் டீச்சராக இப்போ இருக்கிற மாணவர்கள் டீச்சராக இருக்கிறவங்கலாம் நான் படித்த காலத்தில் மாணவர்கள். ஸோ அதனால் ஒரு காலேஜோ பள்ளியோ போகும்போது அவர்கள்லாம் ஆசிரியராக இருக்கிறதுனால அவர்கள் வந்து மாணவர்களை பற்றி இவர் எங்கள் காலத்தில் இவர் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவெல்லாம் உண்மையில சந்தோஷம், அவ்வளோதான். அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா இப்போ ஒரு அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சார் இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் மாதிரி ரமணன் சாருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாங்க. அந்த டைமில் எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா மக்களை பார்த்தா ஹாப்பி தான். இப்போவும் நான் சாதாரணமாக யாராக இருந்தாலும் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் எந்த ஊர்னு கேட்பேன், அவங்க ஊர் சொன்னால் அந்த பக்கத்தில் அந்த ஊரான்னு கேட்பேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு எல்லாம் கேட்கறதுல. ஸோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன் சார். அடுத்த மீம் என்னென்னா, சென்னையில் மீண்டும் மழை. அதுக்கு ரமணன் சார் சொல்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அவன் ஓடி ஒளிகிற ஆள் இல்லை, தேடி அடிக்கிற ஆள் அப்படிங்கிற மாதிரி மழையை போட்டு சொல்கிறாங்க சார். இப்படி ஒரு மீம் வந்திருக்கு சார். அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு கை வந்து இன்னொரு ஸ்டேட் ஒரு கை கிட்ட சொல்கிறார், ஒரு பையன்கிட்ட சொல்கிறாரு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்
யார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் அன்பு வைக்க மாட்டாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் யார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் அன்பு வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா சாகர வரைக்கும் மறக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ்நாடு பையன் ஒரு அதர் ஸ்டேட் பையன் மேலே சொல்கிறாரு. அதர் ஸ்டேட் பையன் கேட்குறாரு, யார் சார் அவர், நான் பார்க்கணும் போல இருக்கேன். கீழே பார்த்தா ரமணன் சார், விஜயகாந்த் சார் போட்டு ரமணன் சாரோட அந்த பாசம் வைக்கிற சார். ஸோ அது ஒரு கோல்டன் பீரியட் இல்லையா சார்? கோல்டன் தான். ஏன்னா அது ஏன் கோல்டன் பீரியட்னாக்க, நான் வந்து அந்த சீட்டில் வந்து 14 வருஷம் உட்காந்தேன். என்னோட 36 வருஷம் சர்வீஸில் 14 வருஷம் அந்த சீட்டில் தான் உட்காந்தேன். அந்த 14 வருஷத்தில் 13 வருஷம் வடகிழக்கு பருவமழை இயல்பு இல்லை இயல்புக்கு அதிகமாக இருந்திருக்கு. அது வந்து குட் ஃபேஸு டைமில். சப்போஸ் அது அந்த பயங்கர வறட்சியெல்லாம் வந்துன்னு வச்சுங்க, இந்த ஆள் உட்காந்தாங்க மழையை வரலன்னு சொல்லுவாங்க. அது இல்லாதப்படி இப்படி ஓடிடுது. சார் இந்த ஒரு டைம் வந்து கண்டினியூஸாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு மழை இருந்துச்சு. ஒரு காலேஜஸ்க்குலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 70 நாள் கிட்ட லீவ் விட்டாங்க சார். கண்டினியூஸாக மழை, எக்ஸாம்லாம் கேன்சல் ஆச்சு. 2005 நிறைய ரெகுலராக எக்கச்சக்க மழை பெஞ்சுது. 79 விழுக்காடு அதிகம். 79 விழுக்காடு அதிகம், 10% அதிகம். அதே மாதிரி 2011 53 விழுக்காடு அதிகம் இயல்பை காட்டிலும். ஸோ அந்த 2 வருடங்களும் பயங்கரமான மழைகள். ஸோ ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கே பயமாக இருக்கும், ஐயோ இவ்வளோ மழை காமிக்குதே, என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டைமில் ஒரு பயமாக இருந்திருக்கும். அது மாதிரி அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? ஒன்றும் இல்லை, எனக்கு மக்கள் இறக்கக்கூடாதுங்கள்ல அது. ஏன்னா ஒரு புயல்லாம் வந்தது, அவங்களுக்கு செய்தி போகணுமே, மக்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். செய்தியை நம்ம சேனல்லாம் கூட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க மக்கள்கிட்ட. ஏதோ ஒரு நாள் இறப்புகள்லாம் குறைவாக தான் இருக்குது. இப்போது பழைய காலத்துலாம் கம்பேர் பண்ணால் இப்போ இறப்புகள் குறைவு, மக்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், தமிழக கடற்கரையில் ஒரு மீனவர் கூட நான் இருந்த காலகட்டத்தில் தமிழக கடற்கரையில் இறந்தது கிடையாது. இறந்துருக்காங்க வேறு கடற்கரையில் எங்கேயா இறந்துருப்பாங்க, வேற எங்கேயோ போய். தமிழ்நாடு கடற்கரையில் கிடையாது. அந்த கருத்து கணிப்பு கரெக்டாக இருந்ததுனால அதான் இந்த கணிப்பு சொல்லி அவங்களுக்கும் போய் சேர்ந்து அவங்களும் ஜாகிரதையாக இருந்து கடல்லேருந்து கரைக்கு வந்தது. இது நிகழ்வு வருவதற்கு முன்பே அதெல்லாம் ஒரு இதுதான். அப்போ பயங்கர ஆக்டிவாக இருப்பீங்களா சார்? அடுத்து என்ன எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஆமாம், ஏன்னா அது எங்கே இப்போது நைட்டு ஒரு விடிய காத்தால ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் மழை வரும். அந்த டைம்லாம் எந்திரிச்சு அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரிலாம் ஒரு காலம் இருக்கும். அந்த மாதிரி அதாவது இப்போ பார்க்கணுன்னா நான் முதல்ல இந்த தென்சீன கடல் பகுதி எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ இந்த இடத்துல தான் எதாவது உருவாயிடுச்சுனாக்கா நம்ம நோக்கி வருமா, இல்லை அது வலுப்பெற்று அப்படியே வியட்நாமோ இல்லை டைவானோ போயிடுமான்னு பார்ப்பேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் எங்கே உருவாகுது அதெல்லாம் திசை எதுன்னு அந்த மாதிரி பார்ப்பேன். ஆமாம், ஏன்னா இது உலகம் ஃபுல்லாகவே இதில் பார்க்குறோம்ல. இப்போ உலகமே நம்ம கையில் இருக்குது. அந்த மாதிரி எங்கெங்கே மழை பெய்யும் அப்படிங்கிறது. ஆமாம் ஆமாம். ஏன்னா எங்கேயோ உட்காந்துன்னு இப்போ இந்த பனாமா நாட்டில் இப்போ மழை பெஞ்சுன்னு இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது பாருங்க. அதுதான் இருக்கிறது. இன்னைக்கு சென்னையில் ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இந்த சைடில் பிரேசில் நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம். அப்புறம் சிலி நாட்டில் கூட ஒரு லோ ப்ரெஷர் இருக்குது, சிலியோட மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம். எங்கே உட்காந்து எங்கே சொல்கிறோம் பாருங்க. அதுதான் சரி. இப்போ இந்த மேப்பை பார்த்து அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள இந்த ஊரில் அதிகமாக மழை பெய்யும் இந்த நாட்டில் சொல்லலாம். சொல்லலை பார்க்கலாமா சார்? நம்ம பார்க்கலாமே. உங்களுக்கு எந்த எந்த கண்டம் வேணும்? நம்ம இருக்கிறது ஏசியா கண்டம். ஆசியா கண்டம். இப்போ இது சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா பார்க்குறீங்களா? இதை பாருங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு லோ ப்ரெஷரோ ஒரு டிப்ரெஷன் ஏதோ உருவாகிறத காட்டுறது. அது ஆமாம், அதான் ஹரிக்கேன் உருவாகிறத காட்டுறது. ஓகே ஓகே. அங்கே அதிகமாக மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. இங்கே ஒரு ஹரிக்கேன் பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஆமாம் சார், அங்கே ஒரு சுழற்சி இருக்குது. அதான் ஃப்ளாரிடாக்குள்ளே போகிறது பாருங்க. ஆமாம், இப்போ ரைட் நோ இருக்கு. அது மாறவும் செய்யும், காற்றுக்கு ஏற்ற மாதிரி அது எடுத்து மாறவும் செய்யும். மாறும். அது ஒவ்வொரு கணினிப்பும் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணும் நம்ம. பாருங்க சார், இந்த ஹச்சின் போட்டிருக்க இடத்துல பயங்கரமான சுழற்சி இருக்கு. இல்லை, ஹெச்சுங்கிறது வந்து ஹை ப்ரெஷர். அது இருந்தால் உங்களுக்கு வந்து மேகங்களே உருவாகாது, காற்று அடிச்சுக்கிட்டு உயர் அழுத்தம். ஓகே ஓகே ஓகே. இந்த எச்சுங்கிற பகுதியில் இருக்கிற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு பாலை நிலங்களாக இருக்கும். பாலைவனம். இதை பாருங்க, இது அடக்காமா பாலைவனம். இங்கே ஹெச்சு. ஓகே ஓகே. இந்த ஹெச்சோடைய நீட்சி தான் இங்கே இருக்குது. இது கலஹாரி பாலைவனம். இது வந்து ஆஸ்திரேலியா பெரும் பாலைவனம், கிரேட் ஆஸ்திரேலியன் டெசர்ட். ஓகே ஓகே. இதெல்லாம் ஹெச் ஏரியா. ஸோ அங்கே மட்டும்தான் இந்த ஹை ப்ரெஷர் வந்து பொதுவாக. இதே வடக்கு குளத்தை எடுத்துனீங்கன்னா இந்த இடத்துல ஹெச்சில் கலிஃபோர்னியா பாலைவனம். இது வந்து சகாரா பாலைவனம் அதெல்லாம் இருக்கும். இது
சவுதி அரேபியா இந்த ஏரி இந்த ஏரிலாம் இந்த பாலைவனங்கள்லாம் அது மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ ரமணன் சார். நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது உங்கள் கூடயும் பேசுனதுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் உங்க கூட மீட் பண்ணி பேசணும்னு ஒரு ஆசை, அது நிறைவேறிடுச்சு எனக்கு இந்த interview மூலியமா. ஸோ ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். ஃபைன் சார். சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.